அல்லேலூயா. கர்த்தர் பரலோக பிதாவே, பரிசுத்த தேவ ஆவியானவரே, ஐயா இந்த நல்ல நாளில் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் விடப்பட வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா மகள் மூலமாக தெய்வம் எங்களோடு பேசுங்க. நீங்க செய்த சகல உபகாரங்களை மறவாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொரு கிருபையாக வழிநடத்தும் இயேசுவின் இன்பநல்ல நாமத்து பிதாவே, ஆமென். சுதா அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிதாக வந்திருக்கிற தம்பியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தோவினாலுக்கு வந்த ஒவ்வொருவரையும் மென்மேலும் அதுவும் இந்த சரியான குளிர், அன்றைக்கு சரியான குளிர், அந்த டைம்லேயே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ரெட்டிப்பை உங்களை ஆஸ்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அந்த மறுபடியும் சொன்னா அந்த பிலிப்பி பட்டணத்தில் சந்தோஷமாக இருந்தார்களாம். ஏன்னு சொன்னா அவங்க நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள் வருகிற வேளையில சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிலிப்பி பட்டணத்துக்கு சொல்லுகிறார். நாங்கள் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை முடியாங்க. நீங்க பார்க்காதபடி யாராவது சபையில் இருந்து ஒரு ஆள் சத்தமாக வார்த்தையை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆறாவது அல்லேலூயா. பாடல் இருக்க வாங்கலங்கள் பாடலுடைய பாடி பாட்டை பிறகுதான் பாடணும்னு பார்த்தோன்னா சரி, ஓகே, நாங்கள் பாட்ட பிறகு பாடுறோம். மெசேஜ் தடைய கொண்டதுனால காணில் பார்த்தோன்னா வார்த்தை முடிய நாங்கள் பாடுவோம். நாங்கள் எடுத்து வாசிப்போம். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்ற தலைப்பில், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்ற தலைப்பில் நான் சிறிது நேரம் வார்த்தையை கொடுக்க போகிறேன். சங்கீதம் 90வது சங்கீதம் 5-6 எடுத்து படிங்க சீக்கிரமா. ஆமென். என்னமா சங்கீதம் 90:5-6 என்ன சொல்லுகிறது? அவர்கள் போடுங்க வசனத்தை. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறேன், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகிற புல்லுக்கு நாங்கள் ஒப்பா இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் யாருக்கு ஒப்பா இருக்கிறோமா? சொல்லுங்க சபையா, நம்ம யாருக்கு ஒப்பா இருக்கிறோம்? புல்லுக்கு ஒப்பா இருக்கிறோம். என்னடா வருஷத்தின் கடைசி ஞாயிற்று
வெள்ளிக்கிழமை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றியான ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தனால், ஆனால் இன்றைக்கு சுதாகரனா புல்லுக்கு நாங்கள் ஒப்பா இருக்கிறோம் இந்த வார்த்தையை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி என்று நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னவா, நாங்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். காலையிலே பூத்து மாலையில உதிர்ந்து போகிற ஒரு புல்லுக்கு நாங்கள் ஒப்பா இருக்கிறோம். அப்படி ஒப்பா இருந்து கொண்டு பாருங்க, காலையிலே பூத்து மாலையிலே உதிர்ந்து போகிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறோம். அந்த புல்லு எவ்வளவு பேர் மிதித்து கொண்டு போகிறார்கள். ஆனா அந்த புல்லுக்கு, அந்த உங்களுக்கு அந்த காலையிலே பூத்து மாலையில உதிர்ந்து போற அந்த புல்லுக்கு எவ்வளவு பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. என்ன, கணவன் என்று சொன்னா மனைவி ஒன்று சொல்றது, மனைவி ஒன்று சொன்னா கணவன் ஒன்று சொல்றது, அம்மா அப்பா ஒன்று சொன்னா பிள்ளைகளை எடுத்து கதைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலே பெருமை, அகம்பாவம், நான் இப்படித்தான், என்ன மாற்ற முடியாது, இருக்கிறண்டா இது போறண்டா போ, இப்படி நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நடந்து கொள்ளவே கூடாது. என்ன அந்த வசனம் சொல்லுகிறது போடுங்க, காலையிலே அவர்கள் வெள்ளம் போல மாறிக்கொண்டு போகிறார். ஆண்டவர் வெள்ளம் போல மாறிக்கொண்டு போகிறார். அவங்களை மாறிக்கொண்டு போகிறேன், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். நாங்க கண்ணை மூடினா நாங்க மண்ணுக்குள்ள போய் விடுவோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நாங்க நித்திரைக்கு ஒப்பா இருக்கிறோம்னு சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. நித்திரைக்கு கர்த்தர்கள் மரித்தவர்கள் நித்திரையா இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. அவர் பரலோக ராஜ்யம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய பாட்டிலே தான் பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா அங்கே அவிசுவாசிகள் அழுது புலம்புவதை போல நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம். ஏன்னு சொன்னா நாங்க எங்கள் கர்த்தர்கள் மரித்தவர்கள் நித்திரையா இருக்கிறார்கள், தூர தேசத்துக்கு போகிறவர்கள் போல போயிருக்கிறார்கள். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தன்னு சொன்னா எங்களுக்கு கவலை வரந்தான், சோர்வு வரந்தான். என்னோடும் தேவன் பேசின வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். கவலை வரும். எங்களோட சொந்தங்கள், எங்களுடைய தகப்பன் தாய் அவர்களை இழந்து தவிக்கும் பொழுது, அந்தந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து போகும்போது திடீரென்று அப்பாட ஞாபகம் வரும்போது அழத்தான் செய்வோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னுடைய தகப்பனார் தூங்குகிறார், தூர தேசத்துக்கு பயணம் போயிருக்கிறார், நான் போய் அந்த தேசத்துக்கு நான் போய் பார்ப்பேன் என்று சொன்ன அந்த நம்பிக்கை, விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கணும். அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை வெறுத்து ஒதுக்கி விட வேண்டும். நாங்க ஒன்றுக்கும் உதவாதவர்கள் பிரியமானவர்களே. ஆகையினால ஒரு கணவன் மனைவியிடத்தில் அகம்பாவம், ஆணவம் காட்டுவது, ஒரு மனைவி கணவனிடத்துல ஆணவம் காட்டுவது, பிள்ளைகள் தாழ்த்தப்பட்டு கீழ்ப்படியாம ஆணவம் காட்டுவது, இப்படிப்பட்ட காரியங்களாம் விட்டு விடுங்க. வேத வசனம் என்ன சொல்கிறது? காலையிலே முளைத்தும் மாலையிலே அறுப்புண்டு போகிற புல்லு கோப்பா இருக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த வேற்றுமைகள் வேண்டாம். சந்தோஷமா இருக்கிற டைம்ல என்ன செய்யணும் பாருங்க. சித்ராசன் பிறந்த நாள் அவர் ஆண்டவர் செய்த நன்மைகளை வந்து சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தேன். பாருங்க, இப்படித்தான் நாளைக்கு உயிரோட இருப்போமான்னு தெரியாது. சேர்த்து முடிச்சுட்டு போனோம்னா நாங்கள் அடுத்த செகண்ட் எப்படி இருப்போம்னு தெரியாது. இருக்கும் பிறகு சந்தோஷமா இருங்க, மனைவியோட சந்தோஷமா இருங்க. மனைவி இல்லாத கணவனிடத்துல போய் கேட்டு பாருங்க எவ்வளவு வேதனை. ஆனா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்க தெரியாது. அதே மாதிரி தான் மனைவி மாறி கணவன் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேருக்கு கணவன்மார் இல்லாம எவ்வளவு துக்கத்தோட இருக்கிறாங்க, எவ்வளவு வேதனையோட இருக்கிறாங்க. இல்லாதவர்களுக்காக ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே, ஐயோ எனக்கு வீடு இல்லையே, விசா இல்லையே, அது இல்லையே, அதுக்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறது இல்லை, விட்டு கொடுத்து போறது இல்லை, அன்பா இருக்கிறது இல்லை, பாசமா இருக்கிறது இல்லை. மனைவிக்கு பிறந்தநாள்னா கணவன் சாட்சி சொல்ல சந்தோஷமா இருக்குது. அப்படி யாரும் நீங்க செய்ய முடியும் சொல்லுங்க? அப்படி யாரும் நீங்க செய்ய முடியும்? குறையில்லாத மனுஷன் ஆறு இருக்கிறாங்க. அதுக்காக சித்ராசன் மேல குறை இல்லைன்னு சொல்லி அவர் சொல்ல முடியாது. அவருடைய மனைவியோட பலவீனம் அவருக்கு தெரியும், குறை இருக்குது அவருக்கு தெரியும். சந்தோஷமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்க வேணும். கணவனிடத்துல குறைய கண்டா குறைய சொல்லி 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 காட்டக்கூடாது. மனிதத்துல குறைய கண்டா சொல்லி சொல்லி காட்டக்கூடாது. சந்தோஷமா இருக்க வேணும். அடுத்த வசனத்தை நாங்க பார்க்க போறோம். சங்கீதம் 144 சீக்கிரம் எடுத்து படிங்க. ஆமே. என்னவா 144? மனுஷன் மாயைக்கு ஒப்பா இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமான. நிழல் அந்த நம்ம ஊர்ல பார்ப்போம் என்ன, இந்த நிழல் வர நல்ல வெயில் டைம் எல்லாம் மரத்துல ஒரு நிழல்ல போய் இருப்போம் என்ன. ஒரு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க வெயில் வந்துடும், வேற இடத்துக்கு நிழல் போயிடும். அந்த நிழல் என்ன செய்யலாம், அங்கங்க அந்த நிழல் மாறிக்கொண்டே கடந்து போகிறது. மனுஷனோட வாழ்க்கை அப்படித்தானுங்க, மனுஷனோட வாழ்க்கை அப்படித்தான். என்னுடைய தகப்பனாருடைய வேதனை என்னை போட்டு வாட்டுகிறது. நான் இன்னும் இந்தியா தேசத்துக்கு போகவில்லை, எப்ப ஆண்டவர் கூட்டிட்டு போறாருன்னு தெரியல. போகும்போது எனக்கு தகப்பனாருடைய காரியங்களை நினைத்து பார்க்கும்போது
கவலையாக தான் நிலை இருக்கும். அப்ப பாருங்க, இந்த நிலை வந்து அப்படித்தான் எங்களுடைய மனுஷனுடைய மனுஷன் மாயைக்கு ஒப்பா இருக்கிறான். இந்த உயிரோடு இருக்கிற காலத்துல சந்தோஷமா இருக்கு. கணவன்மார் மனைவியோட சந்தோஷமா இருக்கு. மனைவியை குறித்து குறை சொல்லாதீங்க, மனைவியோட பலவீனங்களை குறித்து குறை சொல்லாதீங்க. மனைவிமார் கணவனோட சந்தோஷமா இருங்க, ஒற்றுமையா இருங்க, அன்பா இருங்க. பிள்ளைகளோட தகப்பன் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கூட அம்மா அப்பாவுக்கு அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் பாருங்க, எங்களோட அம்மா அப்பா பாருங்க, விசாயில வேலையில ஒண்ணும் இல்லை, எங்களோட அம்மா அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாது, இப்படிலாம் சொல்லாம கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பா பிள்ளைகள் வளர்ந்தோட அம்மா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இப்படி பேசுங்க, இப்படி பேசாதீங்க, இப்படி பாடுங்க, இப்படி பாடாதீங்க, இப்படி ஜபிங்க, இப்படி ஜபிக்காதீங்க, இப்படி உடுப்புடுத்துங்க, இப்படி உடுப்புடுத்தாதீங்க, இங்க இப்படி இந்த இடத்துல இப்படி நடந்து கொள்ளுங்க. தாய் தப்புன பிள்ளைகள் அதட்டி சொல்லுதுங்க, மரியாதை கொடுக்க தெரியாத பிள்ளைகளுக்கு. அப்படி இல்லை, உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கின தாய் தப்பனுக்கு தெரியும் எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும்னு சொல்லி. பிள்ளைகள் தாய் தப்பனுக்கு மேலாக நடந்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியும் ஒருவருக்கு மேலாக ஒருவர் விரோதமாய் பேசாதபடி அன்பா இருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷன் மாயைக்கு ஒப்பாக இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழல் ஒப்பா இருக்கிறது. நிழல் மறைந்துவிடும், வெப்ப மறைவுன்னு தெரியாது. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கோம். இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இங்கே சந்தோஷமாக வாழாட்டா பரலோகத்துல உங்களோட மனைவி பக்கத்துல இருந்தா, ஐயோ நான் மனைவி கடத்து நான் வரமாட்டேன், என்னோட புருஷன் கடத்து நான் வரமாட்டேன்னு சொன்னா ஆண்டு அப்படியே தள்ளி விடுவார், ஓடுறாரு. இங்கே ஒற்றுமையா இருக்க தெரியல, இங்கே அன்பா இருக்க தெரியல. பரலோகத்துல அப்ப அதனாலதான் ஆண்டவர் என்னவோ தெரியல. பரலோகத்துல சில பேர் சொல்றாங்க, இந்த லாசரு ஐஸ்வர்யவான் லாசரோட கதையை வச்சு சொல்றாங்க, அங்க கவலை உண்மையா பரலோகத்துல கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை தான். ஆனா அங்க அந்த உணர்வு இருக்கும், ஆவி ஆத்மா ரெண்டும் ஒன்றாக கலந்திருக்கிறபடினால இது என்னுடைய கணவன் மனைவி என்று சில பேர், அதாவது வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அப்படித்தான் ஆவி ஆத்மா இருக்கும். ஆனா அந்த லாசரு ஐஸ்வர்யோட கதையை வச்சு சொல்றாங்க, அந்த உணர்வு இருக்குமா, இவர் என்னுடைய கணவன் இவர் என்னுடைய மனைவி என்று இருக்கும். ஆனா அந்த மாமிச சிந்தை இருக்காது, மாமிச சிந்தை இருக்காதான்னு சொல்றாங்க. நாங்க போய் பார்த்தா தான் தெரியும். அப்ப ஆண்டவர் அது ஒரு உவமையாக சொல்லுகிறார், நிஜமோ தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அப்ப பாருங்க, நான் நினைக்கல அங்க வந்து உதாரணத்துக்கு பாஸ்டர் பக்கத்துல இருந்தா நான் சொரிஞ்சு கொண்டு இருப்பேன், ஆண்டவர் துதிச்சு கொண்டு இருக்க மாட்டேன். உண்மையா நான் வந்து பாஸ்டர் பக்கத்துல இருந்தா இப்படி எனக்கு தட்டி கதைச்சு பழக்கம், தட்டி ஆண்டவர் அவரே துதிக்க விட மாட்டேன், நானும் துதிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், இந்த இடம் வந்து துதிக்கிற இடம், இந்த இடத்துல வந்து பகுடி பண்ணவோ விளையாடுறதோ இடம் இல்லை, ஓடு என்று கீழே பூமிக்கு தள்ளி விட்டுவார். நீ இன்னும் ஸ்டடி இல்லை, ஸ்டடி ஆகிட்டு வா. நான் நினைக்கல அங்க அந்த இது இருக்குமென்னு நினைக்கல. ஆனா சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அந்த இருக்குமா, ஆனா அந்த கணவன் மனைவி மாதிரி அந்த உறவுகள் இருக்காது. அதனாலதான் பரிசல் சதஸ்யர் ஆண்டவரோட கேள்வி கேட்டாங்க, ஒருத்தனுக்கு 7 மனைவிகள் இருந்தா 7 மனைவி பரவத்துல அவனுக்கு செத்து போனவனுக்கு 7 மனைவிகள் இருப்பார்களான்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லுகிறார், இல்ல பரலோகத்துல கொள்வனையும் கொடுப்பனவும் இல்லை, ஆணனும் பெண்ணென்றும் இல்லைன்னு சொல்லி. அப்ப பாருங்க, இந்த நிழல் போல கடந்து போகிற வாழ்க்கையில நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம். உங்களோட அம்மாவை நேசிக்கும், உங்களோட அம்மாவுக்கு பாட தெரியாதா, ஜெபிக்க தெரியாதா, ஒண்ணும் தெரியாதா, அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, அழகு இல்லையா, வடிவு இல்லையா, பிறந்து தெரியாதா, ஒண்ணும் இல்லையா, நேசிங்க, உங்களோட அப்பாவை நேசிங்க, கீழ்ப்படிந்து நடங்க. அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம், ஜோபு 7:7 காற்றை போல் இருக்கிறதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். எடுத்தா படிங்க, இல்லாட்டா தேவையில்லை. ஜோபு 7 காற்றை போல, என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறது இல்லை என்று நினைத்தவர்கள் என்று சொல்லி ஜோபு பக்தன் சொல்லுகிறார். என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. காற்று ஆண்டவராகிய இயேசு மத்தேயு புத்தகத்தில் சொல்லுகிறார், ஜோபுக்கும் சொல்லுகிறார், காற்று எந்த திசையிலிருந்து எந்த திசைக்கு போகிறது என்று அறிந்திருக்கிறாயோ, நீ இடை கட்டிக்கொண்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லுகிறார். அப்ப காற்றை போல இருக்கிறதா, என் பிராணன் காற்றை போல இருக்கிறது என்றும் என் கண்களின் நன்மையை காணப்போவதில்லை என்றும் நாங்கள் ஜோபு சொல்லுகிறார். அப்ப காற்று எந்த திசையில எங்க வீசுதுன்னு தெரியாது, எங்க நாங்கள் எப்ப நாங்கள் உயிர் போகும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கேன், விசா இல்லையா, சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு உயிரோடு இருப்போமா, நாளைக்கு என்ன நடக்கும், இந்த பாருங்க இந்த நாட்கள்ல பேஸ்புக்கை திறந்தாலும் எவ்வளவு பேர் மறிக்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் எவ்வளவு பேர் மறிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு துன்பங்கள், யுத்தங்கள், இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதனை எரிக்கிறான், மனிதனை மிருகத்தனமா நடக்கிறான். அங்க மிருகங்களே
காப்பாற்றுது. வெள்ளம் வரும்பொழுது மிருகத்தை காப்பாற்றுது. ஆனா மனிதன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அன்பில்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை அறிந்தவன், தேவனுடைய பிள்ளை நாங்க அப்படி இருக்க கூடாது. இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறத மற்றவன் பார்த்து வரவன் சபைக்குள்ள. இவங்கள்ட்ட இல்லாத சந்தோஷம் எங்கள்கிட்ட இல்லையே, இவங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறாங்களே. நெருக்கத்துல, கஷ்டத்துல, துன்பத்துல, பாடுகள், இவ்வளவு போராட்டங்கள். எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லை, எந்த குடும்பத்துல போராட்டம் இல்லை, எந்த குடும்பத்துல கடன் இல்லை, கஷ்டம் இல்லை, நெருக்கம் இல்லை. அதை ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொண்டு சந்தோஷமாக கஞ்சியோ கூழோ குடிச்சு சந்தோஷமாக வாழணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. நாங்கள் ஏற்கனவே நாங்கள் போன வாரத்துக்கு வர நாங்கள் பார்த்தோம், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. லாசர் போனான்னு பார்க்கிறோம். ஒன்றும் இல்லாதவர்கள் தான் நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் இருப்பார்கள் சொல்லி கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விசாரிக்கிறவரையால பரலோகம் போக முடியாது, பணம் இருக்கிறவரையால பரலோகம் போக முடியாது. வேத வசனம் சொல்லுது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று சொல்லி. ஒன்றும் இல்லாதவர்கள் தான். விசா இல்லையா, வேலை இல்லையா, கடன் இல்லையா, கஷ்டம் இல்லையா. நான் அந்த தியானிக்கும் போது சில வசனங்களை கடன் பட்டவங்க, இப்ப நான் ஒருத்தருட ஒரு 100 ரூபாய் கடன் பட்டேன்டா, அவன் வந்து பரலோகத்துல இருப்பான், நானும் வந்து பரலோகத்துல இருப்பேன். அவன் சொல்றேன், எனக்கு 100 ரூபாய் தராம நீ எப்படி பரலோகத்துக்கு வரலாம்னு சொல்லி அவன் கேட்டான்னு சொன்னா, கேட்டா ஆண்டவர் பாப்பா நீ கடனோட வந்தாயின்னு சொல்லி அந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கா. கவலைப்படாத. அதுக்காக அப்படி வேத வசனம் எல்லாம் இல்லை. கடன் பட்டவங்க பரலோகத்துக்கு வர முடியாது, விசா இல்லாதவங்க பரலோகத்துக்கு வர முடியாது, அப்படியே ஒரு சட்டமே இல்லை. நாங்க தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழ்ந்தால், அவர் பிரியமாக வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போவோம். கவலைப்பட வேண்டாம். எனக்கு கடன், எனக்கு விசா இல்லை, வேலை இல்லை, வியாதி, பலவீனம், ஐஸ்வர்யம் இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீங்க சந்தோஷத்தை இழந்து குடும்பத்துல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வெடிக்கிறதா மிச்சம். எல்லாத்தையும் தூக்கி தேவனுடைய பாதத்துல வச்சிருங்க. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை வந்தா, இன்றைக்கு நான் மரித்தா எங்க போவேன்? என்னுடைய ஆத்மா விலையேறப்பட்ட ஆவியை மாற்றுமாவும் பரலோக ராஜ்யம் பரதேசிக்கு போகுமா, பாதாளத்துக்கு போகுமா? நீங்களும் நானும் தான் முடிவெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாங்க பார்க்க போறோம். ஏசாயா 38:12. ஏசாயா 38:12. மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல பெயர்ந்து போகிறது. மேய்ப்பனுடைய கூடாரம் அந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஏசாயா 38:12. மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? 6 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா ஆடுகளை மேய்ச்சி கொண்டு போவாங்க. போகும்போது ஒரு இடத்துல கூடாரம் போட்டு, இந்த இடத்துல 3 மாதம், இந்த இடத்துல 6 மாதம், இந்த இடத்துல 8 மாதம், அந்த காலத்தில் அப்படித்தான் கூடாரங்களை பெயர்த்து கொண்டு போவாங்க. அப்படியாக என்னுடைய ஆத்மா என் ஆசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நீங்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவியில் இருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். பாருங்க, மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல எங்களுடைய உயிர் இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. எந்த சூழ்நிலையிலும் மனமகிழ்ச்சியாக இருக்க நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம். பிரசங்கி 7 எடுத்து படிங்க. பிரசங்கி 7, 2, 3, 4. துக்க வீட்டுக்கு போவது நலம்னு சொல்லி அப்படி நாங்கள் பார்க்கிறோம். பிரசங்கி 7, 2, 3, 4. துக்க வீட்டுக்கு போவது நலம்னு சொல்லி. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஃபெத்துக்கு போறதுக்கு தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஏன்னு அங்கதான் போய் நல்லா சேர்ச்சுக்காரர்கிட்ட பெத்துக்கு போனா சும்மா ஹல்லேலூயா பாடம் போடுறாங்க. அங்கெல்லாம் நாங்கள் ஆட முடியாது, துள்ள முடியாது, ஹாப்பியா இருக்க முடியாது சொல்லி போட்டு இன்னைக்கு ரசிக்கப்படாதவங்களோட கொண்டாட்டங்களை போய் நல்லா டிஸ்கோ டான்ஸ் ஆடி சினிமா பாட்டுக்கு நல்லா கூத்து போட்டு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிற நினைக்கிறாங்க. நல்லா குடிச்சு வெறிச்சு என்ன தவறான காரியங்களை ஈடுபட்டு சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு நாளும் இல்லை. பிரசங்கி 7, பிரசங்கி 7:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துக்க வீட்டுக்கு போங்க. வசனத்தை போடுங்க. பிரசங்கி 7:2. விருந்து வீட்டுக்கு போவதிலும், விருந்து வீடுனா ஒரு கல்யாண வீடு, சாமத்திய வீடு, கொண்டாட்ட வீட்டுகளுக்கு போனா, அங்க போனா உண்மையா கடன்காரனுக்கு, நகை நட்டு போடாதவங்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு கவலை வரும். அவங்க பாருங்களேன், அவங்களே அறியாமலேயே என்னோட மனைவி ஒன்றும் இல்லையே, பாருங்க அவங்க இப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் அள்ளி போட்டு கொண்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கவலை வரும். எப்படி வேணாலும் கவலை வரும். ஆனா ஒரு துக்க வீட்டுக்கு போய் பாருங்க. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏன் துக்க வீட்டுக்கு போனா நலம்? அங்க போய் அழுகிறது நல்லமா? சொல்லுங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. துக்க வீட்டுக்கு போனா என்ன செய்யணும்? இப்ப என்னோட தகப்பனார் மனிதனுக்கு தான் சபையார் எல்லாரும்
இங்க நான் உள்ளத்தின் ஆழத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் சபையார் எல்லாரும் நீங்க வந்தீங்க. எல்லாரும் சாப்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டு வந்து நான் நினைக்கிறேன் 2-3 வாரத்துக்கு நான் சமைக்கவே இல்லை. வீட்டுல சபை பிள்ளைகளும் என் வீட்டுல வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட முடியாத சூழ்நிலையில பிள்ளைகளை எனக்கெல்லாம் ஊட்டி உண்மையாக அந்த அன்பு உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. அப்ப ஏன் சுதாக்காவுக்கு சாப்பாடு ஊட்டுனா ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி வந்தீங்களா, இல்லாட்டா துக்கத்துல பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? சிந்திச்சு பாருங்க. நாங்க அந்த சிந்தனைகளுக்குள்ள இல்லை. ஏன் ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம்? பிரசங்கி சொல்லுகிறார், விருந்து வீட்டுக்கு போவதில்லும் துக்க வீட்டுக்கு போவதனாலும் ஏன் போகிறோம்? வடிவா உணர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஆவியும் உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு சொந்தமானதல்ல. இந்த சங்கத்துக்கு நீங்க எப்படியா செங்கடிச்சு சோப்பு போட்டு வெள்ளையாக்கி கருப்பாக்கி மையடிச்சு என்னவாது செய்து நீங்க ஸ்டைல் பண்ணலாம். அது மண்ணோட மண்ணாய் போய்விடும். ஆனா ஆவி ஒரு நாள் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. கத்தர் எடுக்கும் பொழுது போய்தான் ஆக வேண்டும். ஒன்று பரதேசி இல்லாட்டா பாதாளம். 2ல ஒன்று. தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தா பரதேசி, தேவனுக்கு பிரியமில்லாமல் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தால் அங்க பாதாளத்துக்கு நாங்கள் போக வேண்டும். அப்ப இந்த துக்க வீட்டுக்கு போவதனால இதிலே எல்லா மனுஷனின் முடிவும் காணப்படும் என்று சொல்லி துக்க வீட்டுக்கு போய் எல்லாரும் அழுகிறத என்ன செய்வோமா? நாங்க எங்களுடைய ஆத்மா பார்க்கும், எங்களுடைய ஆவி பார்க்கும், உடைந்து நொந்து போய் அழுது கொண்டிருக்கிறத பார்க்குமா? துக்க வீட்டுக்கு போவதனால இதுல எல்லா மனுஷன் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவங்க இதை தன் மனதிலே சிந்திப்பார். என்னத்தை சிந்திக்கணும்? நாங்க என்னதுக்காக துக்கப்பட வேணுமா? ஐயோ ஆண்டவர் அறியாம வந்துட்டானே, நரகத்துக்கு போயிட்டானே, என் ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவன் ஆண்டவர் அறியாம போயிட்டானே என்று சொல்லி துக்க வீட்டுக்கு போவதனால இதுல எல்லா மனுஷன் முடிவு. அந்த ஒரு துக்க வீட்டுக்கு போய் இருக்கும் பொழுது அப்பா என்னோட தகப்பனார் இறந்த கூட்டம் நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய விசுவாசிகள் எங்கெங்கெல்லாம் இருந்து 24 மணி நேரமும் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. நானும் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்ப ஒரு துக்க வீட்டுக்கு போயிருக்கும் பொழுதுதான் தெரியும் ஒரு நீதிமான் மரிப்பதுக்கும் ஒரு ஆண்டவர் அறியாதவங்க மரிப்பது பயத்தோட சாவாங்க, கத்துவாங்க, உணர்வாங்க. ஆனா என்னோட தகப்பனார் சிரிச்சு கொண்டே தேவனுடைய சமூகத்துல அந்த ஆண்டவர் உயிரை எடுத்தார். அப்ப அந்த துக்க வீட்டுக்கு போகும்போது ஆனா இப்படி மறைந்திருக்கிறான், இவ்வளவு பேர் சபிக்கிறாங்க, திட்டுறாங்க, செத்தது நல்லமன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க மறைச்சதை இவ்வளவு சந்தோஷமாக எல்லாருக்கும் இவ்வளவு செய்தாரே, ஓடி ஒரு ஊழியம் செய்தாரே, எல்லாருடைய அன்பா இருந்தாங்களே, பாசமா இருந்தாங்களேன்னு சொல்லி அந்த நாங்க என்ன செய்யறோமா? அதுல விருந்துட்டு போவதில்லை, துக்க வீட்டுக்கு போவதில்லை. இதுல எல்லா மனுஷனும் முடிவு, நம்ம முடிவை எண்ணுவோம். இப்படித்தான் நாங்களும் வாழ வேண்டும். இப்படித்தான் கடந்த வாரத்துல நாங்க பார்த்தோம், எப்படி எல்லாம் இருந்தா நாங்க பரலோகத்துக்கு போகலாம்னு சொல்லி. அப்ப நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை ஆவியை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். நாங்கள் ஆண்டவருக்குள்ள மறிக்கணும், ஆண்டவருக்குள்ள வாழணும்னு சொல்லி எல்லா மனுஷரும் முடிவு காணப்படும். உயிரோடு இருக்கிறவங்க இதை தன் மனதிலே சிந்திப்பார். அடுத்த வசனத்தை போடுங்க. நகைப்பை பார்க்கலாம் தூக்கி போனலாம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். முக துக்கமா இருந்தா என்னுடைய இருதயம் சீர்படும், ஒரு நாளும் சீர்படாது. அப்ப வசனம் பையா, முக துக்கமா இருந்தா இருதயம் என்ன செய்யும்? சுக்குநூறா உடை. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? முக துக்கத்தினால இருதயம் சீர்படும் சொல்லி. ஏன்னு சொன்னா அந்த துக்க வீட்டுக்கு போகும்போது எங்களோட துக்கத்தினால இருதயம் எங்களை ஸ்டடி ஆகுது, எங்களை ஆயத்தப்படுத்துது. நான் கத்தருக்குள்ள மறிக்கணும், மறிச்சா இப்படித்தான் வாழணும், எல்லாருடைய அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், 4 பேர் நல்லது சொல்லணும்னு இருதயம் ஸ்திரப்படுத்தணும்னு சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. 4வது வசனம் போடுங்க. ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடன் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். ஞானிகளின் இருதயம் எங்க இருக்குமா? துக்க வீட்டிலே இருக்கும். உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை எங்க துக்கம் இருக்கோ, ஆருக்கு கஷ்டமோ, ஆருக்கு நஷ்டமோ, ஆறு கண்ணீர்ல இருக்கிறாங்களோ, கவலையோட இருக்கிறாங்களோ, பிரச்சனையோட இருக்கிறாங்களோ, துக்கத்தோட இருக்கிறாங்களோ, ஆருக்கு உதவி இல்லையோ, உதவி தேவைப்படுதோ, அங்கதான் உண்மையான தேவனுடைய பிள்ளை நிற்பான். எந்த வீட்டுல சமாதானம் இல்லையோ, யாருக்கு கவலையோ கண்ணீரோ, அந்த வீட்டுல உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் நிற்க வேண்டும். எங்களால் முடிந்த நன்மைகளை உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அப்ப துக்க வீட்டுல ஞானிகளின் இருதயம் இருக்கும், மூடன் இருதயம் களிப்பு வீட்டுல இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த சீக்கிரமா படிங்க. உபாகமம் 32:29. ஞானம் அடைந்து முடிவை சிந்திக்கிறவனாக இருப்பான். ஞானம் அடைந்து முடிவை சிந்திப்பான். எங்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நான் ஓடுகிற ஓட்டம் உடையில இன்னைக்கு துன்பம் வந்தோட, பிரச்சனை வந்தோட, மனைவியால ஒரு பிரச்சனை வந்தோட கணவனால தாங்க முடியாது, மனைவியால ஒரு பிரச்சனை வந்தா கணவனால தாங்க முடியாது, கணவனால ஒரு பிரச்சனை வந்தா மனைவியால தாங்க முடியாது, பிள்ளைகளால ஒரு பிரச்சனை வந்தா தாயகமா உடஞ்சி போயிடுறாங்க. ஐயோ நான் 10 மாதம் சுமந்து பெத்தனே, இந்த பிள்ளை இப்ப வாய் அடிக்குது, திருப்பி கிடைக்குது, ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி மரியாதை இல்லாம பேசுதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? வேதனை படுறாங்க. அப்ப ஞானம் அடைந்த அந்த முடிவை சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். நாங்கள் உணர்வுள்ளவர்களாக
பெரியவர்களை மதிக்கணும், கணவனை நேசிக்கணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவியை நேசிக்கணும், புரிஞ்சு கொள்ளணும். யாரும் துக்கப்படுத்தி தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை மீறி நடக்கவே கூடாது. அந்த முடிவை என்ன செய்கிறாங்களா? ஞானம் அடைந்த முடிவை சிந்திக்க வேண்டும். சும்மா ஏனோ தானோட ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 5:8-9 படிங்க. யாக்கோபு 5:8. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. 9வது வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படி நிற்கிறார். இன்றைக்கு ஏன் சேர்ச்சுக்கு வரையில? கணவனான சேர்ச்சுக்கு வரையில கணவன் தான் பிரச்சனை. ஏன் மனைவிட்ட கேட்டா ஏன் சேர்ச்சுக்கு வரையில? கணவன் தான் பிரச்சனை. இப்படி முறையிடக்கூடாது. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடக்கூடாது. அண்ணன் தம்பிய மேல முறையீடு செய்யக்கூடாது. தம்பி அண்ணன் மேல முறையீடு செய்யக்கூடாது. உயிரோடு இருக்கும்போது அண்ணனும் தம்பியும் கதைக்காம, அண்ணனும் தம்பியும் நேசிக்காம, கணவன் மனைவியை நேசிக்காம, மனைவி கணவனை நேசிக்காம, இங்கேயே நாங்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிட்டா பரலோகத்துக்கு போகவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. உயிரோடு இருக்கும்போது உன்னுடைய தம்பியை நேசி, உன்னுடைய அண்ணாவை நேசி, உன்னுடைய தங்கச்சியை நேசி, உன்னுடைய தம்பியை நேசி, உன்னுடைய கணவனை நேசி, உன்னுடைய மனைவியை நேசி. எல்லாரும் நேசிக்கணும். சத்துருக்களை நேசிங்க, உங்களை பிடிக்காதவங்களை நேசிங்க. தேவனை சாட்சி சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. என்ன சொன்னார்? சுதாக்கா மேல கசப்பு இருந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் கசப்பு இருந்தது அதோட சொன்னேன். பாருங்க, ஆண்டவர் பிள்ளைங்க அந்த கசப்பு வரவே கூடாது. பிரைஸ் லார்ட் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த கசப்பை வச்சுக்கொண்டு திரும்ப எடுக்க கூடாது. கசப்பு வரவே கூடாது. நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்க ஒருவரை நேசிட்டோம்னு சொன்னா கசப்பெல்லாம் மறந்து அன்பாக சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும். ஒருவர் அன்பு கூறணும். பைபிளை படித்தோம்னு சொன்னா, ஆண்டோட வார்த்தையை படித்தோம்னு சொன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தாங்க. நாங்க ஒருவர் நேசிக்காம, அன்பு செய்யாம, பாசமா இருக்காம பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஏன் பெரிய பெரிய காரியங்களுக்குள்ள எல்லாம் போவான்? பொய் சொல்லாத, களவெடுக்காத, திருடாத, இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள எல்லாம் போவான். அன்பு கிறிஸ்தவமே அன்புதான். பிடிக்காதவங்களே நேசிக்கணும், சத்துருக்களே நேசிக்கணும். கணவனை பிடிக்கலையா நேசி. இதான் உனக்கு கணவன், இதான் உனக்கு மனைவி. இல்ல தேவ சித்தம் இல்லாம கட்டி போட்டேன். நான் தேவ சித்தம் இல்லாம கட்டவே இல்லை. தேவ சித்தத்தின்படி தான் உனக்கு கணவன் அமைஞ்சது, மனைவி அமைஞ்சது, பிள்ளைகள் வந்தது. தேவ சித்தத்தின்படி தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாம் வந்தது. விசா இல்லையா, வேலையிலேயே எல்லாம் தேவ சித்தம். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நேசிங்க, அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எல்லாம் வார்த்தை வைத்து விடுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாளைக்கு எங்களோட உயிர் போனா என்ன செய்வோம்? எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. நாங்க பார்க்க போறோம் அடுத்த வசனங்களில். அப்ப என்னவா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடாதிருங்கள். பாஸ்டரை பற்றி குறை சொல்லாதீங்க, பாஸ்டருடைய வைஃபை பற்றி குறை சொல்லாதீங்க, ஊழியர் செய்கிறவங்களை பற்றி குறை சொல்லாதீங்க. சுதாக்கா மெசேஜ் கொடுக்குறாங்க, சுதாக்காக்கு மெசேஜே கொடுக்க தெரியாது. என்ன விட்டு பாருங்க, நான் நல்லா கொடுப்பேன். இதுல இன்றைக்கு ஒரு ஆள் வர்ஷிப் பண்ணதுன்னா இவங்களுக்கு வர்ஷிப் பண்ணவே தெரியாது, இவங்களுக்கு பாடவே தெரியாது, இவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது, இவங்களுக்கு ஜெபம் நடத்த தெரியாது. என்ன விட்டு பாருங்க, நான் எல்லாம் செய்வேன். இவங்க இப்பதான் சர்ச்சுக்கு வந்தவங்க, எப்படி அவங்கள உள்ளத்துக்குள்ள எல்லாம் விடலாம்? ஏன் திடீரென மறுத்தவங்க எங்க போவோம்? அப்படி முறையிட்டு பரலோகத்துக்கு போகவே முடியாது. அடுத்த செகண்டுக்கு என்ன நடக்குமான்னு தெரியல. அதனால யாக்கோபு புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம நெருப்புன்னு சொல்லி நாங்கள் அடக்கி வைத்திருக்கணும். கடகடன்னு நாங்கள் பேசி மற்றவர்களை காயப்படுத்தி விடாதபடி பொறுமையாக, நீடிய பொறுமையாக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உண்மையான சில வேளையில மனிதர்களை எரிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே மாறனாதா சீக்கிரம் வாரும், முடியல. இந்த பேஸ்புக் எல்லாம் திறந்தா கொடுமை, அக்கிரமம், பாவம், அநியாயம் கூடி போச்சு வாருமான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கணும், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவரை மாதிரி நீடிய பொறுமை நம்மளுக்கு எல்லாம் இல்லை. நம்மள்கிட்ட உடனே எடுத்தமா கவிழ்த்தமா எரிச்சு போட்டுருவோம். என்ன சோதம் குமரா என்னமா எரிச்ச மாதிரி அங்க அது இந்த கொடுமை கிடையாது, அது வேற கொடுமை. அது மிருகங்களோட வேசித்தனங்கள் செய்த காரியங்கள், தேவனுக்கு அக்கிரமமான பாவங்கள் செய்தபடினால்தான் தேவன் அதை அழித்தார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் அங்கே லோத்தோட மனைவியை திரும்பி பார்க்காம போ, அவர்கள் பயங்கரமா செல்வந்தமாய் வாழ்ந்தார்கள். திரும்பி பார்த்தோம்னா தேவனுடைய கோபாக்கினி அங்கே அனுபவித்தார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஒருவருக்கொருவர் நாங்கள் எந்த காலத்திலும் முறையிடாதீங்க. மியூசிக் சரியில்லை, சரியில்லை, மெசேஜ் சரியில்லை, வர்ஷிப் சரியில்லை, ஜெபம் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லாம ஜெபி முறையிடாதீங்க. அன்பா இருங்க, எல்லாருடைய அன்பா இருங்க, பாசமா இருங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் 1 தீமோத்தேயு
ஆமே. ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பார்? சில பேர் நினைக்கிறதா பாசருக்கு தான் இந்த வசனம், பாசருக்கு தான் தேவனுடைய சபையை யாரு எது சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க. தேவனுடைய சபையிட்ட அங்கே இருக்குது சொல்லுங்க, 11 சொல்லுங்க. தேவனுடைய சபை அங்கே இருக்கு என்னப்பா? இதான் தேவனுடைய சபை, நம்ம தான் தேவனுடைய சபை. பாத்தீங்களா? 11 ஒரு கரங்களை தட்டி விடுங்க, கரங்களை தட்டி விடுங்க. அந்த 11 இதுதான் தேவனுடைய சபைன்னு சொல்ல போறாரு. நம்ம தாங்க தேவனுடைய சபை. நம்முடைய சபையை தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஏன் அந்த வசனம் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இதுவும் தேவனுடைய சபை. இது வந்து 4 கட்டடம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஜெபிக்கும் போது தேவனுடைய சபை. அடுத்ததாக நீங்களே அந்த ஆலயம் சொல்லுகிறார். அப்ப நான் தான் தேவனுடைய சபை, நான் தான் மனவாட்டி, என்ன எடுத்துக்கொள்ள போதான் வர போகிறார். அப்ப நானே என்ன விசாரிக்காம எனக்கு நானே அடிச்சா நான் பைத்தியம், நானே அடிச்சு நானே அழுதா நான் பைத்தியம், நானே துக்கப்பட்டு நானே என்னை பற்றி நானே கூட சொல்லி என்னை பற்றி நானே என்ன இப்படி படிச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் படியா படிச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி குறை சொல்லி என்ன நானே கேவலமா நினைச்சு நடந்து கொண்டு, அப்ப நான் யாரு? பைத்தியம். இருக்கிறவர்களுக்காக சந்தோஷப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய சபை என்று சொல்றது நான் தான். என்ன நான் விசாரித்தாதான் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாம மண்ணினால உருவாக்கினவர். ஏன் ஏவாளை மண்ணினால உருவாக்கல சொல்லுங்க? ஏன் ஏவாளை மண்ணினால உருவாக்கல? ஆதாமும் ஏவாளும் ஒரு சரீரம் என்பதற்காக தான் அங்கே விழாவை எடுத்து ஏவாளை உருவாக்குறாங்க. தனித்தனி மனிதர்கள் அல்ல, 2 பேரும் ஒரே மனிதர்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கும் சொந்தம், உங்களுக்கும் சொந்தம். நானும் பல உபத்திரவங்கள் திருமணம் முடித்த நாட்கள்ல பயங்கர பாசலோட பயங்கரமா பிரச்சனை, பயங்கர போராட்டம், பயங்கர கடன் கஷ்டம், துன்பம், போராட்டம், பிரச்சனை எல்லாம் கடந்து வந்து நான் எடுத்த உடனே நான் இந்த இடத்துக்கு நான் வரேன். கஷ்டம், துன்பம், பாடு, உபத்திரவம், பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனைகள் கூடாதான் நானும் என்னுடைய கணவன் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். என்னுடைய ஆரம்ப நாட்களை பார்த்தா நான் 5 படி எனக்கு ஒரு பட்ட படினால எனக்கு அகம்பாவம், பிடிவாதம், கோபம், நான் நினைச்சதெல்லாம் செய்யணும், நான் நினைக்கிறதெல்லாம் வேடி தரணும், நல்ல வாயடிப்பேன் இப்படி. ஆனா படிப்படியா 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 இந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். ஒரு பிரச்சனை சொன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். இந்த வார்த்தை ஆருக்கு? எனக்கும் உங்களுக்கும். ஆருக்கு? எனக்கும் உங்களுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களை வாழ வைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு படிப்பிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா தான் நம்ம உயிர் வாழுகிறோம். நான் 7 நாள் பாச கூட்டத்துக்கு கூட்டிட்டு போவேன். அடுத்த பிள்ளைங்க அவரோட வார்த்தைகளை கேட்டு 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 என்ன சரி செய்து குடும்பத்துல கணவனை மன்னிச்சு, பிள்ளைகளை மன்னிச்சு, பொறுமையாக கடன் கஷ்டம், உபத்திரவம், துன்பம், பாடு, போராட்டம், கணவன் மனைவிகளை போராட்டங்கள், பிரச்சனை வருகிற வழிகளை தாங்கி சகிச்சு இந்த அளவுக்கு நான் வந்து நிற்கிறேன். 99ஆம் ஆண்டு திருமணம் ஆனது. அப்ப ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா தான் கர்த்தர் எங்களோட பேசுவார், எங்களை சரி செய்வார். எப்படியாவது நாசமா போயிருங்க, அழிஞ்சு போயிருக்கின்ற ஒரு ஆலயத்துக்கு விட்டுருவாங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டுருவாரா? இல்ல. வேதம் என்னத்துக்கு தந்திருக்கிறது? நாங்கள் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைய, நாங்கள் ஒரு நாள் பரிசுத்தம் முழுமையாக நாங்கள் ஆக முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு எங்களை சரி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப என்னவா? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவர்கள் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? என்ன எனக்கு நான் நல்லா உடுப்பு போடணும், நான் நல்லா முழுகணும், குளிக்கணும், நான் எனக்கு நல்லா நிறைய நகை போடணும், நான் சந்தோஷமா இருக்கணும், வருத்தம் நான் டாக்டர்கிட்ட போறேன், 3 வேளையும் சாப்பிடணும், அப்பதான் உயிர் வாழ முடியும், நல்ல விட்டமின் உள்ள சாப்பாடு சாப்பிடணும். என்ன நானே என்ன செய்யறேன்? அக்கறையா கவனிக்கிறேன். அதே மாதிரி கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவியை நான் போஷிக்க வேண்டும். ஒரு கணவன் போஷிக்கணும். அது கணவன் மேல விழுந்த கடமை. கணவன் இல்ல அப்படி போஷிக்கப்பட்ட கணவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தே ஆக வேண்டும். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல. எனக்கு யாரும் பெண்ணு குறை சொன்னாலும் பிடிக்காது, யாரை பற்றி சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன். நான் யாருக்கும் போன் பண்ணி உங்களோட குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் மாட்டேன். தேவன் பேசுகிற வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிக்கணும்னு சொன்னா அது உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம். என்னுடைய ஆவிக்கும் என்னுடைய ஆத்மாவுக்கும் நான் தான் கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்க போறோம். என்னவா? 5:8 படிங்க. பாருங்க, ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். ஒரு மனைவி கணவனை நேசிக்காட்டா அந்த கணவன் ஒரு மனைவியை நேசிக்கவே முடியாது.
எந்த நேரமும் கணவனோட வாயெடுத்து கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு கணவனுடைய சமாதானத்தை உழைத்து கொண்டிருந்தா கணவனுக்கு மனைவி நேசிக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? மனைவி கீழ்ப்படி, அவ்வளவுதான். நீ கீழ்ப்படிஞ்சேன்னு சொன்னா உன்னுடைய கணவன் என்ன செய்வார்? உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு உன்னோட சகோதரங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். அதிகாரத்தினால எதையுமே செய்ய முடியாது. அன்பினால நடத்தையால தான் ஒரு கணவனை நாங்கள் ஆதாயப்படுத்த முடியும். அதே மாதிரி கணவன்மார் மனைவியில நீங்க அன்பா இருந்தா தான் மனைவியில சப்போர்ட்டோட நீங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும். விட்டு கொடுத்து போக வேணும். அதிகாரத்தினால ஒரு மனைவி எதையுமே சாதிக்க முடியாது, செய்ய முடியாது. அதே மாதிரி அதிகாரத்தினால ஒரு கணவன் இல்ல நீ இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் சாதிக்கவே முடியாது. பொறுமையா போங்க. குடும்பத்துல கஷ்டமா துன்பமா இங்க வாமா இப்படி இப்படி பிரச்சனை கலந்து பேசி கஞ்சியை உள்ள முடிச்சு கடனை கட்டுங்க. என்ன உங்களோட அம்மா அப்பாவுக்கு இப்படி செய்வோம், எங்களோட அம்மா அப்பா அவர்களுக்கு இப்படி செய்வோம், கலந்து சந்தோஷமா இருக்கு. அடுத்த நிமிஷம் கணவன் கூட நடந்துட்டா மனைவி என்ன செய்ய போறா? கத்த போறா. மனைவி கூட நடந்துட்டா என்ன செய்ய போறா? கணவன் கத்த போகிறா. அதனால சந்தோஷமா இருக்கு. அடுத்ததாக நாங்கள் லூக்கா 12:16 படிங்க. என்னவா அல்லாம ஒரு உவமையை சொல்லுகிறார். இங்க என்ன செய்யறார் ஒருவன்? அப்பொழுது அவன் என்ன செய்வேன்? நான் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களை எல்லாம் நாங்க சேர்த்து வைப்பேன்னு சொல்லி அங்க ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். தேவனும் அவனை நோக்கி மதிக்கடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாவுடையதாகும், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். நீங்க என்னதான் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தாலும் இந்த பூமியில விட்டுட்டு தான் போகும். ஆகினாலும் இந்த கனவு காண வேண்டாம். என்னவா தானியங்களை சேர்த்து வைக்கிறதும் நகை நட்டுகளை சேர்த்து வைக்கிறதும் சொந்த வீடு வாசலை சேர்த்து வைக்கிறதும் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுட்டு எங்களுடைய ஆத்மா ஆவி தேவனிடத்துல போகிற ஆத்மீய காரியங்களை சேர்த்து வைத்தோம்னு சொன்னா அங்க பரலோகத்துல எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த நம்ம எடுத்து படிங்க சீக்கிரமா. லூக்கா 6:20. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி பரலோகத்துல ஐஸ்வர்யவான்கள் போக முடியாது, தரித்திரர்கள் தான் போக முடியுமே. ஐஸ்வர்யவான்கள் போக முடியாது. எல்லாம் பரிபூர்ணமா இந்த உலகத்துல வாழ்றவங்க தேவனை மறுதலிக்கிறவர்களாக இது என்னுடைய பலத்தினால்தான் நான் சம்பாதிச்சதுன்னு சொல்லி ஐஸ்வர்யவான்கள் நினைப்பாங்க. அதனால ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. விசா இல்லையா, வேலை இல்லையா, கணவனால பிரச்சனையா, மனைவியால பிரச்சனையா, அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். வேலை சொன்னா எல்லாத்தையும் சகிக்கிற பாருங்க. மனைவியால வருகிற துன்பங்களை சகிக்கிற பாருங்க, கணவனால வருகிற துன்பங்களை சகிக்கிற பாருங்க, ஊழியத்தின் நிமித்தம் வருகிற துன்பங்களை சகிக்கிற பாருங்க. அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். என்ன குடும்பத்தால் வருகிற துன்பங்களை சகிக்கிற பாருங்க, அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட உரியது என்று சொல்லி இந்த உலகத்துல நீங்க சகித்து போங்க, பொறுமையா போங்க. உங்களோட கணவனுக்கு ஏற்ற மாதிரி மனைவிக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க. அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், குடும்பத்துல என்ன நடக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்குது மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். நீங்க விட்டு கொடுத்து மன்னிச்சு மறந்து போங்க, கர்த்தர் உங்களுக்கு அதுக்குரிய பலனை தருவார். அடுத்ததாக மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல யார் உங்களை பகைக்கலாம், வெறுக்கலாம், ஒதுக்கலாம், உங்களை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் கணவனோ மனைவியோ சொந்த பதங்கள உறவுகள் இல்லாமல் இருக்கலாம், உங்களை புரிந்துகளை யாரும் இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, பரலோகத்தில் உங்களை பலன் என்னவா மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம அடுத்து படிப்போம். லூக்கா 18. லூக்கா 18:29. பெற்றாரையாவது சகோதரியாவது மனைவியாவது பிள்ளைகளாவது விட்டவனவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார்.
மனைவியை விட்டுட்டு வரணும், கணவனை விட்டுட்டு வரணும் என்று சொல்லி அப்படி இல்லை. மனைவியோட சேர்ந்து ஊழியத்தை செய்யணும், கணவனோட சேர்ந்து ஊழியத்தை செய்யணும். ஆனா பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற வேளையில கர்த்தருக்காக சகித்து நீங்கள் இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து பாருங்க. கர்த்தர் அதுக்கேற்ற பலனை என்ன செய்வாரா? அதிகமானவர்களையும் உண்மையிலே நித்திய ஜீவனையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் இந்த உலகத்திலே அதிகமானவர்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கடைசி அவர் வசனம் மத்தேயு 5 எடுத்து படிங்க. மத்தேயு 5:3. ஆமென். என்னவா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. மற்ற பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படணும், எங்களோட கதைக்கு ஆசைப்படணும், வந்து பிரேசலோன்னு சொல்லணும். அவங்கள பார்த்தாலே சந்தோஷமா இருக்குது. நீங்க நினைக்க கூடாது மற்றவர்களுக்கு துன்பம் இல்லை, எனக்கு தான் துன்பம், மற்றவங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை இல்லை, என்னுடைய குடும்பத்துல தான் பிரச்சனை சொல்லி நீங்க ஒரு நாள் நினைக்க கூடாது. எல்லாரும் அந்த பாதையில கடந்துதான் வர்றாங்க. ஹல்லேலூயா. நானும் திருமணம் முடித்து இன்னைக்கு 26 வருஷம் எவ்வளவு போராட்டம் பிரச்சனைகளை கூட கடந்து வந்திருக்கிறேன். என்னன்னு சொன்னா, திருமணம் என்பது ஒரு ஒரு கணவன் வேறொரு சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவர், மனைவி வேறொரு சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக நாங்கள் சகித்து போகிற வேளையில பரலோக ராஜ்யம் அவர்களுடைய துயரப்படுத்த ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்களா? கணவனால, மனைவியால, பிள்ளைகளால, உறவுகளால, என்ன தெரிஞ்சவர்களால் துன்பப்படுகிறீர்களா? கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கண்டிப்பாக உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க கண்ணீர்களை ஆண்டவர் என்ன செய்வாரா? துடைப்பார். ஹல்லேலூயா. 11:12, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவங்களாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கலைகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்கள் வருகிற வேளையில நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அன்பா இருங்க, பாசமா இருங்க, ஒற்றுமையா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தவறு செலுத்தமா எங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேளுங்க. ஒரு கணவன் மனைவியிடத்துல மன்னிப்பு கேட்பதில் ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது. ஒரு மனைவி கணவனிடத்துல மன்னிப்பு கேட்பதில் வெட்கப்படவே கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்னை நம்பி வந்த மனைவிக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. ஒரு கணவனுக்கு ஆண்டவர் மனைவியை கொடுத்தாருன்னா அவளை போசித்து பார்த்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய கடமை கணவனுக்கு இருக்கிறது. அதே மாதிரி மனைவி எந்த நேரம் கணவனை நச்சரித்து கொண்டு இருக்காம கணவனை நேசித்து கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அன்பா இருப்போம், பாசமா இருப்போம். மலரை எழுப்பி நின்று நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, எல்லாம் நாங்கள் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நீங்க பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஐயாவுடைய வார்த்தைகளை ஆண்டவரே கத்தாவே அப்பா நாங்கள் தியானித்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரே, இது என்னுடைய வார்த்தை அல்லப்பா, வேதாகமத்தில் நாங்கள் வாழ வேண்டிய வழி. ஆண்டவரே கத்தாவே அப்பா எங்களுக்கு நீங்க எழுதி தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே ஐயா கத்தாவுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டது மாத்திரமல்ல, அதை கை கொண்டு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கணவன் மனைவியை நேசித்து, மனைவி கணவனை நேசித்து, கணவன் மனைவியை மன்னித்து, மனைவி கணவனை மன்னித்து அன்பாய் சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கை, நிரந்தரமில்லாத வாழ்க்கை, மாயையான வாழ்க்கை, நிழலுக்கு ஒற்ற வாழ்க்கையா இருக்கிறது ஆண்டவரே. ஐயா அது கடந்து போகிற வாழ்க்கையா இருக்கிறது ஆண்டவரே. அடுத்த நிமிஷமே நாங்கள் உயிரோடு இருப்போம் என்ற ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டவரே உடைய கற்பனைகளை, கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு பாடல்